பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் வெற்றி பிரபா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் அன்பான உறவுகளே. இப்போது நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் சித்தாண்டி பகுதியில் நிற்கிறேன். சித்தாண்டியில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தாண்டி அந்த கோயிலுக்கு போகிற ரோட்டெல்லாம் இந்த கொடி குத்தி தான் ஃபுல்லாக இருக்குது. ரோட்டு ஃபுல்லாக கொடி குத்தி இருக்குது. நீங்கள் நினைக்கக்கூடாது இது கோயில் திருவிழாக்குன்னு சொல்லி. கோயில் இல்லை. எங்களது யூடியூப் சேனலை பார்வையிட்ட ஒரு மாத்திரை இலக்கிய குடும்பத்தார் அந்த குடும்பத்துக்கு, ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு வீடொன்றை வழங்குவதற்கு முன்வந்திருந்தார்கள். அந்த வீட்டை இராணுவத்தின் பொறியியல் பிரிவு தான் அந்த வீட்டை முழுமையாக இலவசமாக நிர்மாணிக்க இருக்கின்றது. நிர்மாணிப்பு அனைத்தும் இலவசமாக இராணுவத்தின் பொறியியல் பிரிவு மேற்கொள்ள இருக்கிறது. இராணுவம் தான் இந்த ஒழுங்குகளை செய்திருக்கின்றார்கள். இந்த வீட்டுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கின்றோம். அந்த அடிக்கல் நாட்டும் விழாவை மிகவும் சிறப்பான முறையில் இலங்கை இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் தற்போது நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள். ரைட், வாங்க. இப்போ நாங்கள் யாருக்கு வீடு கிடைச்சிருக்குது, யார் யார் அங்கே நிற்கிறாங்க, யார் வரப்போகிறாங்க, என்ன நிகழ்வு நடக்க போகுதுன்றதை இப்போ நம்ம போய் நேரடியாக அங்கே பார்க்கலாம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சித்தாண்டி ஜோசாமி சைவமகள் இல்லத்தில் படித்து கொண்டிருக்கிறேன். நான் இப்போ ஓயல் படிக்கிறேன். என் எதிர்கால ஆம்பிஷன் வந்து டாக்டராக வரணும். கஷ்டப்படுற பிள்ளைகளெல்லாம் நான் நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். நான் முதலாம் பிள்ளையா வரணும். அந்த வகுப்புல 25 பிள்ளைகள். உறவுகளே, நீங்கள் தற்போது பார்த்த இந்த பிள்ளைக்கு தான் பல மில்லியன் பெறுமதியான வீடொன்றை அமைத்து கொடுப்பதற்காக முன்வந்திருக்கின்றார்கள். நீங்கள் பார்த்த இந்த பிள்ளையின் காணொளியை பலர் பார்வையிட்டிருந்தார்கள். அந்த பார்வையிட்டவர்களில் மாத்திரையை சேர்ந்த வதனி அக்கா குடும்பம்தான் இந்த பிள்ளைக்கான, இந்த குடும்பத்துக்கான, இந்த ஏழை குடும்பத்துக்கான வீட்டை கட்டுவதற்கு முன்வந்திருக்கிறார்கள். அந்த வீட்டுக்கான அடிக்கல் நாட்டும் வைபவம் தான் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் பார்க்கின்ற இந்த காணொளி அனைத்துமே அது சம்பந்தமான காணொளி தான். இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முற்று முழுதாக இராணுவத்தினரின் பங்களிப்போடு, இராணுவத்தினரின் பொறியியல் பிரிவின் பங்களிப்போடுதான் இந்த வேலை, இந்த வீட்டு திட்ட வேலை ஆரம்பமாகி இருக்கின்றது. உண்மையிலேயே பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இது வதனி அக்கா மூலமாக கட்டப்படுகின்ற 37வது வீடு. இந்த வீடு கட்டப்படுகின்றது. ஒவ்வொரு வீடும் வதனி குடும்பத்தினரால் கட்டப்படுகின்ற ஒவ்வொரு வீடும் பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான சகல வசதிகளும் கூடிய வீடாகவே நாங்கள் அமைத்து கொடுத்து வருகின்றோம். இந்த வீடுகள் யாவும் இலங்கை இராணுவத்தின் பொறியியல் பிரிவே இலவசமாக நிர்மாணிக்கின்றது. இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும்.
விடயம் என்னவென்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு வீடு கட்டும்போது எங்களுக்கு அந்த கட்டுமான பணி, அந்த மேசன், கார்பெண்டர் போன்றவர்களுக்கான வயரிங், பிளம்பிங் போன்றவர்களுக்கான அந்த சம்பளம் தான் வீட்டுக்கு பொருட்கள் வாங்குவதை விட இவர்களுடைய கூலி பணம் தான், கூலியாக கொடுக்கப்படுகின்ற பணம் தான் அதிக பணமாக இங்கே வீணாகின்றது. எனவே தான் நாங்கள் போட்ட திட்டத்தின் அடிப்படையில், வதனியக்கா குடும்பத்தின் திட்டத்தின் அடிப்படையில் தான் இராணுவத்தினர் இந்த சிலவை குறைப்பதற்காகத்தான் அவர்கள் கட்டுமான பணிகளை இலவசமாக எங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது எங்களுடைய வதனியக்காவின் 37வது வீடு. தற்போது இங்கே வருகை தந்திருப்பவர் 232வது படைப்பிரிவின் பிரிகேடியர் பிரசாந்த் சந்துனு சார் அவர்கள்தான் இங்கே பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்றார். தற்போது அவரை நீங்கள் பார்க்கலாம். இந்த வீட்டு திட்டமானது கிழக்கு கமாண்டர் பாதுகாப்பு படை மேஜர் ஜெனரல் SA குலதுங்கவின் ஒருங்கிணைப்பின் கீழ் 23வது காலால் படைப்பிரிவு தளபதி மேஜர் ஜெனரல் WP காரியவசம் பிரிகேடியர் RPS பிரசாந்த் ஆகியோரின் வழி நடத்தலின் கீழ் 4வது இராணுவ படைப்பிரிவின் கட்டளை அதிகாரியான மேஜர் SPI H சேனநாயக்க அவர்களின் மேற்பார்வை கீழ்தான் இந்த வீடு நிர்மாணிக்கப்படுகின்றது. இந்த வீடு அமைக்கின்ற, இந்த யாருக்கு அமைத்து கொடுக்கப்படுகின்றோமோ அந்த குடும்பத்தின் நிலையினை கட்டாயமாக நாங்கள் இங்கே சொல்லியே ஆக வேண்டும். குறிப்பாக 3 பிள்ளைகளை கொண்ட இந்த குடும்பத்தின் வயதான தாயும் தந்தையும் தான் இந்த பிள்ளைகளின் தாய்மார்கள். இங்கே நீங்கள் பார்த்தால் தெரியும், வெள்ளை வேட்டி வெள்ளை சோட்டோடு இங்கே இருக்கின்ற அந்த ஐயா தான் இந்த பிள்ளைகளின் தந்தை. அதுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த பெண் தான் இந்த பிள்ளைகளின் தாய். இருவருமே படிப்பு அறிவு அற்றவர்கள். அவர்கள் இருவரும் பாடசாலைக்கு செல்லவில்லை. ஆனால் தங்களுடைய பிள்ளைகளை மிகவும் திறன்பட படிக்க வைக்க வேண்டும் என்பதில் அவர்கள் குறியாக இருக்கின்றார்கள். முதல் கிட்டத்தட்ட 3-4 வருடங்களுக்கு முன்பு இந்த குடும்பத்தை நிலையினை அறிந்து 4 வருடங்களுக்கு முன்பு நான் அந்த வீட்டுக்கு சென்றிருந்த வேளை இவர்கள் எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி ஒரு அறிக்கை மாதிரி வந்திருந்தது. என்னென்னு சொன்னால், இந்த வீட்டுக்கு முன்னால் இருக்கின்ற வீதியால் போக முடியாமல் இருக்கின்றது. அங்கே அந்த மலசல கூடம் அவர்கள் வெளியில் கழிப்பதனால் தொடர்ச்சியாக அந்த துர்நாற்றம் வீசுவதாக கிராம மக்கள் கூறியதை அடுத்தே நாங்கள் இந்த குடும்பத்தை தேடி 4 வருடத்துக்கு முன்பு நான் சென்றிருந்தேன். அங்கு சென்ற வேளையில் அவர்கள் மரவள்ளி பத்தைகளை, அந்த மரவள்ளி மரங்களை வளவு பூராக நாட்டி அங்கேதான் அந்த மரவள்ளி மறைப்பில் தான் இவர்கள் 5 தங்களது அந்த காலை கடன்களை முடித்து கொண்டிருந்தார்கள் 5 வருடத்துக்கு முன்பு. உடனடியாகவே நாங்கள் அவர்களுக்கு அந்த 4 வருடத்துக்கு முன்பே அவர்களுக்கு மலச்சல கூடத்தை அமைத்து கொடுத்திருந்தேன். அதன் பிற்பாடு இந்த பிள்ளைகள் சிறுவர் இல்லங்களில் சேர்க்கப்பட்டு தற்போது கல்வியில் மிக 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 திறமையானவர்களாக இந்த பிள்ளைகள் திகழ்கின்றார்கள். நல்ல கட்டிக்கார பிள்ளைகள் 3 பேருமே. தற்போதும் நாங்கள் அவர்களுக்கான கல்விக்கான உதவிகளை செய்வதோடு 2 பிள்ளைகளுக்கு, அந்த பெரியனுக்கும் மற்றது அந்த பெண் பிள்ளைக்கும் நாங்கள் துவிச்சக்கர வண்டியையும் வழங்கி இருக்கின்றோம். எங்களுடைய உதவிகளை நீங்கள் பார்த்தேலாக இருந்தால் தொடர்ச்சியாகவே இவ்வாறான குடும்பங்களை தேடி இனம் கண்டு அவர்களுக்கான முழுமையான அடிப்படை வசதிகள், அது 1 வருடமாகலாம், 2 வருடமாகலாம், 3 வருடமாகலாம், அவர்களுடைய அடிப்படை வசதிகளை, முழுமையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வரையும் நாங்கள் அந்த குடும்பத்தோடு தொடர்பில் இருப்போம். ஏற்படுத்தி கொடுத்த பின்பும் நாங்கள் அவர்களுடைய கல்வியை தொடர்ச்சியாக அவர்களுடைய படிப்புகளோ, குழந்தைகள் இருந்தால், பள்ளிக்கு போகின்ற பிள்ளைகள் இருந்தால் அந்த படிப்பையும் நாங்கள் தொடர்ச்சியாக கவனித்து கொண்டு வருவோம். அதற்காகத்தான் எங்களுக்கு கிட்டத்தட்ட புலம்பெயர்ந்த நாடுகளில் 10
வருடங்களுக்கு மேலாக அறிமுகமான கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட புலம்பெயர் கொடையாளர்கள் 10 வருடமாக எங்களோடு தொடர்பில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய நிதி உதவி பங்களிப்போடு தான் நாங்கள் தாயகம் எங்கும் இவ்வாறான உதவிகளை செய்து வருகின்றோம். ஆனால் நாங்கள் 100க்கு 90% வெளியிடுவதில்லை. 100க்கு 90% உதவி திட்டங்களை வெளியில் சொல்வதில்லை. இங்கே முகநூலில் பதிவிடுவதில்லை அல்லது யூடியூப்பில் பதிவிடுவதில்லை. எனவே இந்த குடும்பத்துக்கும் இப்போது எங்களுக்கு ஒரு மன நிறைவு என்னன்னு சொன்னால், முழுமையான சகல வசதிகளும் கூடிய முழுமையான வீடொன்றை இந்த குடும்பத்துக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றோம். நாங்கள் அமைத்து கொடுத்ததை விட வதனி குடும்பம், மாத்திரையை சேர்ந்த வதனி குடும்பம் இந்த குடும்பத்துக்கான முழுமையான நிறைவான வீடொன்றை அமைத்து கொடுப்பதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இங்கே பார்த்தால் உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கின்ற அனைத்து இடங்களும் மிகவும் மிக மிக அருமையான அழகாக துப்புரவை செய்து சகல இங்கே பகிரப்பட்ட பொதுமக்களுக்கு பகிரப்பட்ட சிற்றுண்டியலாகட்டும் அல்லது எதுவானாலும் சகலதும் இராணுவத்தினரின் சொந்த நிதியிலிருந்து தான் அவர்கள். நான் அங்கே அவர்களுடன் உரையாடியதில் அறியக்கூடியதாக இருந்தது. அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு இராணுவ அந்த தளபதிமாரும் தங்களால் முடிந்த அந்த உதவியை செய்துதான் இங்கே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார்கள். இந்த 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 இன்றைய நிகழ்வுக்கு எங்களுடைய வீட்டு திட்ட பணத்திலிருந்து ₹1 கூட இராணுவத்தினர் எடுக்காமல் செலவழிக்காமல் அவர்களுடைய சொந்த பணத்தை போட்டு தான் இந்த நிகழ்வுகளை அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். எனவே யார் என்ன சொன்னாலும் எங்களை பொறுத்தவரையில் யார் குட்டியாவது எங்களுக்கு அரிசாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எனவே இப்படி ஒரு திட்டம் எங்களுக்கு வரும்போது, இராணுவத்தினர் எம்மோடு கை கொடுக்கும் போது நாங்கள் அவர்களை வரவேற்று இவ்வாறான திட்டங்களை செயற்படுத்தும் போது நாங்கள் 1க்கு 2 வீடுகளையும் கட்டி கொடுக்கலாம். எனவே இன்னும் வீடுகள் கட்டுவதற்கு புலம்பெயர்ந்த சமூகம் முன்வரும் பட்சத்தில் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் உங்களுடைய இந்த செலவுகளை நாங்கள் 2 மடங்காக குறைக்கக்கூடிய அளவுக்கு எங்களால் முடியும். இப்படியான திட்டமிடலை செய்து செலவுகளை குறைக்கலாம் என்றதுதான் எங்களுடைய எண்ணம். எனவே எதிர்காலத்தில் யாராவது வீடுகள் கட்ட முன்வந்தால் நாங்கள் இந்த இராணுவத்தோடு இணைந்து இவ்வாறான வீட்டு திட்டங்களை செய்யலாம் என்று நினைக்கின்றேன்.